ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவை எப்படி டிசைன் பண்ணலான்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவை டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவ் இருக்குமா, இது நம்ம 2 பக்கம் சீம் கொடுப்போம்ல, 1 இன்ச் 2 இன்ச்சுன்னு தையல் போட்டிருப்பாங்கள்ல, ஒரு 1.5 இன்ச்சு கொடுத்துருப்போமா சீம், அந்த மாதிரி அதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். கீழே நம்ம மடித்து தப்பேன் பார்த்தீங்களா, அதோட அளவு மார்க் பண்ணியிருக்கேன். அது எப்படி இதுதான் நம்மளோட அளவு, சுற்றளவு, கையோட சுற்றளவு எவ்வளோன்றதை மார்க் பண்ணுவோம். அதிலேருந்து நம்ம டிசைன் போடக்கூடாது. அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி 2 பக்கமும் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைன் போடணும். ஏன் நம்ம 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுறோன்னா, நம்ம மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த டிசைன் மேலே எந்த இதுவும் படாமல் இருக்கிறதுக்காக 1/4 இன்ச் தள்ளி வைக்கிறோம். அப்படி தள்ளி வச்சுட்டு நம்ம அந்த 1/4 இன்ச் தள்ளி வச்சோம்ல, அதிலேருந்து தான் நம்ம டிசைன் போடணும். நம்மளோட ரெடி அளவு இருக்கும்ல, நம்மளோட அளவு, அந்த அளவுலேருந்து போட்டோன்னா நம்ம தைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திடீர்னு நம்ம நீடில் அது மேலெலாம் பட்டுச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம 1/4 இன்ச் 1/4 இன்ச் 2 சைட்லேயும் விட்டுட்டு, அந்த 1/4 இன்ச்சுக்கு அதுக்கப்புறம் வர இடத்துல நம்ம இது பண்ண போகிறோம். மேலே அதே மாதிரி நம்ம ஜாயிண்ட் கொடுப்போம்ல, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு கேப். மேலேன்றதை நீங்கள் கணக்கு பண்ண தேவையில்ல, இது வரைக்கும் இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டிசைன் எது வரைக்கும் போடணுன்னா, இந்த 1/4 இன்ச் தள்ளி வச்சோம்ல, அதிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம செயின் ஸ்டிச்சு போட ஆரம்பிப்போம். செயின் ஸ்டிச்சு 3 லேயர்ஸ் போடணும். ஓகேவா? அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ண கரெக்டாக இருக்கும். 3 லேயர்ஸ் போட்டு அதுக்கு அடுத்து பீட் ஒர்க் கொடுக்குறேன். பீட் இப்போ நான் உங்களுக்கு வேகமாக முடிக்கணுன்றதுக்காக 3 3யாக போடுறேன். நீங்கள் 2 பீட்ஸ் தான் போடணும், சுகர் பீடு. அதுக்கு அடுத்த சைஸில் இருக்க பீடு எல்லாமே ஒன்று தான் போடணும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஃபினிஷிங்கே சரியாக இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், நான் அப்பப்போ சொல்கிறது அதுதான். உங்களுக்கும் ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணலாம். வேறு ஏதாச்சும் டீட்டெயில் தெரியணும்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாக முடிச்சிட்டோமா, இதுலேயே நம்ம எதாவது மேலே ஒரு மேங்கோ டிசைன் மாதிரி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு சென்டரை மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல மேங்கோ டிசைன் கொடுக்கணும். அப்படி இல்லை நான் புட்டாஸ் தான் கொடுக்க போகிறேன்னு பட்சத்தில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் புட்டாஸ் வரணுமோ அதை மார்க் பண்ணி அப்படி கொடுக்க வேண்டியதான். நான் இப்போ சிங்கிள் பீடை லோட் பண்ணி புட்டாஸ் கொடுக்கறதுக்கு சொல்லி கொடுத்ததுனால அதை இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.